உயிர் பிரியும் நேரத்தை விட உறவு பிரியும் நேரம் கொடுமையானன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து என்னோடய அண்ணனோட இழப்பு வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நடந்து. ஆனால் இன்னமும் அவங்க நினைவில் தான் அது மீண்டும் எங்களால் வரவே முடியல. இது வந்து ஒரு இயற்கையான மரணம்னா கூட நாங்கள் ஏற்றுக்குவோம். அவங்க வந்து ஃபாரின் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அங்கே உள்ள ஃபுட்டுக்கும் இங்கே உள்ள ஃபுட்டுக்கும் அவங்களுக்கு ஒத்துக்காமல் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. நாங்கள் அப்படியும் சென்னை ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல் இங்கே தஞ்சாவூரில் எங்கேயுமே பார்த்து தான் நாங்கள் அடிக்கடி உடம்பு முடியாமல் பார்த்து தான் வச்சுருந்தோம். அவங்க மனசை அவங்களே விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். ஆனால் இப்போ நான் அந்த வீடியோவில் நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம மண்ணில் பிறந்த யாருமே ஏதோ ஒரு உதவிக்காக நம்ம இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் இருக்கேன்னா என்னை சுற்றி நிறைய பேர் என்னை நம்பி இருக்காங்க. என்னோடய ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. இதுமாரி அம்மா அப்பா இருக்காங்க. அன்னைங்க அந்த முடிவை எடுத்தாங்கன்னே எங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு வாரத்தை என்னால் முடியல, என்னை கூட்டிகிட்டு போங்க பாப்பான்னா நாங்கள் என்ன பார்க்காமையாக இருக்க போகிறோம்? இப்பயும் நான் சொல்கிறேன், எந்த ஆணோ பெண்ணோ இந்த ஒரு முடிவு மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க தயவுசெய்து. இப்போ நிற்கிற எங்களுக்கு தான் தெரியும். இதுமாரி நிறைய பேர் இருக்காங்க, என்னமாரி நிறைய பேர் இழந்துகிட்டு இருக்காங்க. அந்த தவறான முடிவை தயவுசெய்து இனிமேலுக்கு எடுக்காதீங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 7th 6th படித்தேன். கிண்டி ஸ்னேக் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேரேஜுக்கு முன்னாடி மாமா மாமி ஃபேமிலியாக அங்கே இருக்காங்க. அவங்க வீட்டில் போய் தங்கிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பஸ்ஸு சிக்னலில் நிற்கிது. அண்ணா சொன்னாங்க, அடுத்த சிக்னலில் போய் இறங்கினோம்னா நம்ம ரொம்ப தூரம் நடந்து வரணும் பாப்பா, அதெல்லாம் நம்ம இங்கேயே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எப்பயும் பிடிச்சி தான் வச்சுருப்பாங்க. பயப்படுவாங்க, மோசமாக பயப்படுவாங்க. வண்டியை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போவாங்க. நாங்களாம் அவங்க பின்னாடி உட்காந்துருக்கும் போது கிண்டல் பண்ணுவோம். போங்க எல்லோரும் போங்க நாங்கள் வரோம் போங்க அப்படின்னு சொல்லுவோம். சைக்கிள் போகிற மாதிரி போகணும் அவங்க பின்னாடி போனோம்னா, வண்டியில் போனோம்னா. அப்படி பயப்படுறவங்க எப்படி இந்த முடிவை எடுத்தாங்கன்னே இன்னமும் எங்களால் ஜீர்ணிக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த சிக்னலில் போய் இறங்கி உடையாந்து வந்து, பாப்பா உன்னை விட்டுட்டு இறங்கிட்டேன் பாப்பா, உன்னை விட்டுட்டேன் பாப்பா, என்னை மன்னிச்சிரு பாப்பான்னாங்க. அந்த ஒரு உணர்வு கூட எப்படி நிரந்தரமாக அந்த ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அந்த பிரிவை கூட அவங்களால விட்டுட்டமேன்ற அந்த ஏக்கம் கூட ஏன் இப்படி நம்ம உறவே விட்டு. அவங்களுக்கு 2 பசங்க, எனக்கு 2 பசங்க, அக்காவுக்கு 2 பசங்க, மாமா பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களெல்லாம் எப்படி அவங்களுக்கெல்லாம் மனசு வருது அந்த டயத்தில்? அப்படி என்ன நம்ம இருக்கட்டுமே, என்னால் முடியல அப்படின்னா ஒரு தாத்தா வீட்டில் ஆத்தா இருக்காங்க, அங்கே போயிருந்துக்கலாம், அது மாமா மாமிகிட்ட போயிருக்கலாம். யாருமே வெறுப்பாகவே பேச மாட்டாங்க. குடும்பத்துக்குள்ளே ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களும் அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க. நாங்களும் அந்த டயத்தில் பேசுகிறோம், ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. எதுவுமே ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இதை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த வீடியோ மூலயமா நான் என்ன கேட்குறேன், தயவுசெய்து ஆண்களோ பெண்களோ யாருமே இந்த விபரீத முடிவை மட்டும் எடுக்காதீங்க. உங்களை நம்பி மண்ணில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் நம்பி ஒவ்வொரு உறவு நம்பி இருக்குது. அவங்கள சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அந்த ஞாபகமாகவே இருக்காதீங்க அப்படின்றாங்க. ஆனால் வந்து சூழ்நிலை வந்து அவங்கள சந்திக்க வைக்கிது. அவங்க ஃப்ரெண்டுங்களாம் பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டு நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே போகும்போது கேட்பாங்க. சில பேர் இன்னும் வந்து தெரிஞ்சுக்காமே இருக்காங்க. அக்டோபர் 3 வந்து அண்ணனுக்கு பர்த்டே. ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா விஷ் பண்ணுறாங்க, இன்னமும் விஷ் பண்ணுறாங்க, ஹாப்பி பர்த்டே மாதவா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கூட அவங்க சொல்லியிருக்கலாம். அதான் அவங்கள பார்க்கும்போது சொல்லுவாங்க, என்னம்மா அண்ணன் அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி இருக்கானாம்மா அப்படின்னு போன மாதம் வரைக்கும் கேட்டாங்க. இல்லைண்ணா இதுமாரி ஆயிடுச்சுண்ணே, இதுதாம்மா அவன்கிட்ட உள்ள மைனஸை, எதையுமே வெளிப்படையாக பேசவே மாட்டாமா அப்படின்னாங்க. சொல்லுங்கள், மனசில் உள்ளது யார்கிட்டயாச்சும் உங்கள்கிட்ட தூரமாக உள்ளவங்கள்ட்ட வந்து வெளிப்படுத்தி சொல்லுங்கள். தம்பிக்கு நான் இவ்வளோ எஃபெக்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிரிக்கெட் பிளேயராக ஆக்கினேன் அப்படின்னா, அண்ணன் வந்து கபடி பிளேயர். அவங்க ஒரு டைம் வந்து மேட்ச்சில் வந்து காதை கடிச்சிட்டாங்க. +2 படிக்கும்போது காதை கடிச்சிட்டாங்க. 2ஆக போய் அவங்களே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களே தையல் போட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டதுனால அன்னையிலேருந்து அப்பா சொல்லிட்டாங்க, இல்லை நீ கபடியே உனக்கு வேணாம், வேறு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லது அப்படி விட்டுருந்தா கூட அவங்க இன்னமும் நல்லா தைரியமாக ஸ்போர்ட்ஸில் இருந்திருந்தாங்கன்னா நல்லா தைரியமாக இருந்திருப்பாங்க. அது ஒரு மிஸ்டேக். இப்போலாம் அப்பா சொல்லுவாங்க, நான் அவனை அப்படியே வச்சு விட்டுருந்துருக்கலாம், ஸ்போர்ட்ஸில் இருந்தால் கூட இந்த கோலத்தனத்தை அவன் எடுத்துருந்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேஸ்கெட் பால் பிளேயராக, அதனால தான் சரி 2 பேரையுமே எப்படியோ ஸ்போர்ட்ஸில் அவங்களோட ஆசை தான். ஆனால் என்னோடய எய்ம் ஃபுல்லுமே படிக்க வைக்கணும், படிப்பு மட்டும் தான் இருந்தேன். அப்புறம் அவங்களால செஸ்ஸுக்கு இதெல்லாம் பிடிக்கும். இருந்தாலும் அண்ணனோட விருப்பப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் கிட்டார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இப்போ அதான் கிட்டார் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஏமோட இப்போ அண்ணனோட ஆசை தான் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அவரே ரகியே சொல்லும், நான் மாமாவுக்காக தான் பண்ணுறேன், மாமாவுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லும். அந்த குழந்தை ஃபாரின்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா எங்களையெல்லாம் விட்டுருவாங்க. குழந்தைங்கள மட்டும் கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் போய் பார்க்கில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அப்பாவுக்கு ஃபஸ்ட் அட்டாக் வரும்போது நாங்கள் இங்கே அணுவில் வச்சுருந்து ராமச்சந்திராவுக்கு போகும்போது அண்ணன் ஃபுல்லாக வெளியிலே தான் படுத்திருப்பாங்க. அந்த கட்டையிலேயே அப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்க தான் உள்ளே இருக்கணுமா, அம்மா மட்டும் இருப்பாங்க ஃபுல்லாக அந்த கொசுக்கடியில். அவங்க அப்படி கூட அவங்க நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். நம்ம அம்மா அப்பா விட்டுட்டு நம்ம இல்லைன்னா அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு. இப்போ நாங்கள் அதை நானும் அக்காவும் லேடிஸாக வந்து செய்யும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு உறவு வந்து இல்லாமே இருந்துட்டுனா நமக்கு பிரச்சனை இல்லை. அண்ணன் வந்து இப்போ எங்களோட பிறக்கவே இல்லை, நானும் அக்கா மட்டும்தான் அப்படின்னா கூட நாங்கள் ஏற்றுக்குறோம். சரி, எங்கள் வீட்டில் ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். நமக்கு தெரியாது, அப்போ வந்து பழகிடுவோம். நம்ம எல்லா இடத்துலையுமே அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிவிட்டு அக்கா பையனுக்கு ஒரு வாட்டி கூட காது வலி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நான் காலிலேருந்து அலையிறாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு ஜிஹெச் போனாங்க, அப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டாங்க, மறுபடியும் வலிக்குதுன்னு வேறு டாக்டர்கிட்ட கூட அங்கே போமா இங்கே போமான்னு கடைசியில். ஆனால் அதை எடுத்துகிட்டு தான் அதை விட்டாங்க. அந்த அளவுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறப்ப கூட அந்த ஆண்களுக்கு வந்து அந்த தைரியம் அந்த டயத்தில் எப்படி அந்த கோலத்தனத்தை முடிவு பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் தான் போடுவேன். ஏன்னா அண்ணன் வந்து சில்காக நீ நிறையா வச்சுருக்க, வேர்க்கும் பாப்பா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்னதாக போட்ட டிசைன் அவங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்களாம் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் அது. அவங்களே வந்து ஸ்டிச் பண்ண கடைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. 2 பேர் தான் போய் சைஸ்லாம் கொடுத்து தைச்சிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டி லாஸ்ட்டில் அவங்க எடுத்து கொடுத்த நைட்டி 2 நைட்டி, இதுவும் இன்றைக்கி மட்டும்தான் போடுவேன். இதுதான் பாப்பாவுக்கு வந்து பாப்பா ஒரே பாப்பா தான். அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேத்தினா 1 தான். அக்காவுக்கு 2 பையன், அண்ணனுக்கு 2 பையன், எனக்கும் ஒரு பையன். ஃபஸ்ட்டு எடுத்தனே பையன்றதுனால அவங்க கொஞ்சம் இப்போ பொண்ணு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. மாமாவுக்கு 2 பொண்ணு, இருந்தாலும் இந்த சைடும் ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்போ பாப்பா பிறந்தப்போ வந்து 5:30 இருக்கும். பாப்பா பிறந்தப்ப டைமிங் 5:30. ஆனால் 6 மணிக்கெலாம் வந்து பாமணின்றது ரொம்ப கிராமம். 6 மணிக்குன்றது வெடி சத்தம் கேட்டேன்னு ஒரே காமாக இருக்குமா, ஃபுல்லும் கிராமன்றதுலாம் எல்லோரும் பயந்துருக்காங்க. பாமணியில் என்னாச்சுன்னு. ஆனால் அண்ணன் வந்து கொஞ்சம் பொது சேவை செய்கிறவங்க, நல்லா பழகுவாங்க. நல்லா நிறைய பேருக்கு இந்த கானூர், தேவங்குடி, அரிச்சிபுரம், இந்த சைடு மாதா கோவில், மீன் மார்க்கெட்டு, இந்த சைடு ஃபுல்லும் தெரியும் அவங்கள. இதுமாரி அப்படியே பரவிடுச்சு. டீ கடையில் கேட்டிருக்கேன், என்ன இப்போ வெடி சத்தம் கேட்குது, என்னாச்சு பாம்பலன்னு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போது தான் சொன்னாங்களாம், இதுமாதிரி மாதவன் தங்கச்சிக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்னாங்களாம். ஆனால் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, பாப்பா உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பாப்பா பெரியவளாயிட்டானா காதல் படத்தில் வர மாதிரியே நான் செய்வேன். அந்த சந்தியா சாங் வரும்ல, ஒரு மாதிரி பிரியாணி வச்சுக்கிட்டு அது பண்ணி இது பண்ணி ரொம்ப ஆர்ப்பாட்டமாக வரிசையெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்களாம். அவங்க சொல்லுவாங்க, நான் வரிசை எடுத்துகிட்டு வரதை வந்து பத்தாமல் இருப்பாங்க பொம்பளைங்க, நம்ம வந்து வேறு ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கணும், அது மாதிரி நான் பண்ணுவோம் பாப்பான்னாங்க. எதுவுமே ஒரு காது குத்துக்கு கூட அவங்க இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சென்னையில் இருக்கும்போது சொல்லுவோம், நான் எனக்கு என்னமோ அதை அடிக்கடி இந்த நிலாவை பார்ப்பேன். அந்த 2 ஸ்டார் மட்டும் தெரிய பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிலாவிலேருந்து 2 ஸ்டார் மட்டும் இருக்கும். ஒரு வாட்டி கூட சொல்லி அண்ணன் வந்து மாமா வீட்டுக்கு போகும்போது நான் எதேச்சமாக ஃபோன் பண்ணுறாங்க, பாரு நிலா நீ இருக்க, நானும் மாரி இருக்கும் பாரு, அக்காவும் நானும் இருக்கும் பாருன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி நாங்கள் பார்க்கும்போது அவங்களுங்க, ஏன்னா நமக்கு தெரியும்ல நம்ம இங்கேயும் அங்கேயும் நல்லா பார்க்கலாம் அப்படின்னும் போது ஒரு வாட்டி எதேச்சமாக இப்படி இருக்குது நிலா வந்து இப்படி சின்னதாக இருக்க போகிற மாரி அந்த 2 கண்ணும் மாரி 2 ஸ்டார் இருந்துச்சு. ஆனால் இப்போ போய் பாருண்ணே கரெக்டாக இருக்குது ஷேப்பு, 2 கண் ஒரு நிலா எப்படி இருக்குது பாருண்ணே, பொம்மை வாய் மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்கு கூட மாமா கிண்டல் பண்ணாங்க, இது டெய்லி இதே பார்த்துட்ருக்கு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே டைம் மறுநாள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்துடுச்சு அந்த ஷேப்பு கரெக்டாக மிக்கி மவுஸ் நம்ம வரைவோம்ல, வாய் இப்படி போட்டு 2 புள்ளி வச்சா பொம்மை சிரிக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. இது வந்து 413 வருஷமோ எத்தனை வருஷமோ, ஆனால் 400 வருடங்களில் ஒரு வாட்டி தான் இந்த ஷேப்பு கரெக்டாக வரும். ஆனால் 2 ஸ்டாரு வரும், ஆனால் ஒன்று கிட்ட ஒன்று தூரமாக இது மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. நீங்களும் கவனித்து பாருங்களா நிலாவை. அதை வந்து அது மாதிரிலாம் நாங்கள் அவங்கள்ட்ட வந்து நான் ஃப்ராங்காக எல்லாமே சொன்னேன். ஆனால் இப்போதைக்கெலாம் எதுவுமே அதை பார்த்தாலே எனக்கு அழுகையாக வரும். ஒரு நிலா மட்டும் இருந்துட்டு 2 ஸ்டார் கிட்ட இருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பார்க்க கூட எனக்கு தோண மாட்டேங்குது இப்போலாம்.
தயவுசெய்து இப்போ உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ போகிறதுக்கு காரணம் இதான். ஆணோ பெண்ணோ இனிமேலாம் அந்த முடிவை எடுக்காதீங்க. இதுவே எங்களோட இந்த ஏக்கம் வந்து எங்களோட இருந்துட்டு போட்டோம், என்னோட இருந்துட்டு போட்டோம், எங்கள் பசங்களோட இருந்துட்டு போட்டோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் பண்ணாலே மாதவம்மா தான் அதை சொல்லும். பால் வாங்கி நாங்கள் கொடுத்தா மாதவம்மா இது மாதிரி வாங்கியிருக்காது. ஒரு பெரிய இன்சிடெண்ட் என்னென்னா எங்களை கத்தி அழுக வச்சது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் வெளிநாடு போய்ட்டு வந்து கொடுக்குற சாக்லேட் பாதாம் அல்வாவுக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவங்க 5 சாக்லேட்டு கொஞ்சம் பாதாம் போட்டு ஃபார்மாலிட்டி கொடுப்பாங்களே, எல்லாருமே நம்ம செய்கிறதா அதை கொடுத்தாங்க. அதுக்கு சொன்னால் மாதவம்மானா அப்படி கொடுத்துருமாம்மா பார்த்தியா இவ்வளோ அவளுக்கு தெரியல, நமக்கு அவங்களும் நல்லா பழகிறாங்கன்ற இதெல்லாம் சொன்னான். அதுதான் ஒவ்வொரு குழந்தைங்க கூட நம்மளோட இதை எதிர்பார்க்கும். தயவுசெய்து இந்த வீடியோ மூலயமா யாருமே ஏதோ ஒரு பிரச்சனையாக கிளம்பி போயிருங்க. யார்கிட்டையுமே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட இருங்க. இதுதான் உங்கள்